பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று கிரிவலம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தஞ்சை மாநகர பகுதி பொதுமக்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டத்திலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். தஞ்சை பெரிய கோவிலில் மக்கள் அதிக அளவு கிரிவலத்தில் கலந்து கொண்டனர். நேற்று மாலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை பக்தர்கள் செல்வதற்கு கிரிவல பாதை முழுவதும் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு பாதுகாப்புக்கு போலீசாரும் இருந்து வருகின்றனர். ஓம் நமச்சிவாய, சிவாய நமவோம் என்கிற பக்தி கோஷத்துடன் பெரிய கோவிலை சுற்றி கிரிவலம் வந்தால் கஷ்டங்கள் தீரும் என்பதால் நம்பிக்கையுடன் சென்று வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முன்னூர் ஸ்ரீ குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்கள் அடிப்பிரதட்சணமாக வலம் வரும் பரிவார கிரிவலத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். முன்னதாக வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ பார்வதி தாயுடன் ஸ்ரீ சர்வேஸ்வரன் மைய மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு மைய மண்டபத்தில் புறப்பட்டு கொடிமரம் முன்பு எழுந்தருளினர். தொடர்ந்து கோவிலின் பிரதான கோபுரமான தெற்கு கோபுர கொடிமரம் முன்பு முதல் பரிவார கிரிவலம் சிவாச்சாரியார்கள் வேத பாராயணம் பாடி முன்னே செல்ல ஸ்ரீ சர்வேஸ்வரனுடன் பக்தர்கள் அடிப்பிரதட்சணமாக முதல் பரிவார கிரிவலம் வந்தனர். தொடர்ந்து இரண்டாவது பரிவார கிரிவலத்தில் ஸ்ரீ சர்வேஸ்வரன் முன்னே செல்ல பக்தர்கள் தேவாரம் திருவாசகம் பாடி அடிப்பிரதட்சணமாக பரிவார கிரிவலம் வந்தனர். மேலும் மூன்றாவது பரிவார கிரிவலத்தில் மங்கள இசை மற்றும் சிவவாத்தியங்களுடன் ஸ்ரீ சர்வேஸ்வரனுடன் பக்தர்கள் அடிப்பிரதட்சணமாக பரிவார கிரிவலம் சென்றனர். கிரிவலத்தில் சுற்றுவட்டார கிராமத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் செட்டியார் வடக்கு வீதியில் திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று சிறப்பு யாகம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி ஆனி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், துர்க்கை லட்சுமி சரஸ்வதி மூலமந்திர ஹோமம் ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து பூர்ணாகதிக்கு பிறகு யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்டு புனித நீர் அடங்கிய கடங்கள் மேளதாளங்கள் முழங்க கோவிலை வலம் வந்தது. இதனையடுத்து யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்டு திரௌபதி அம்மனுக்கு கட அபிஷேகம் நடைபெற்று பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. ஆனி மாத பௌர்ணமி தினமான நேற்று லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டனர். ஆனி மாத பௌர்ணமி நேற்று அதிகாலை 4:22 மணிக்கு தொடங்கி இன்று காலை 6:11 மணிக்கு நிறைவடைந்தது. பக்தர்கள் நேற்றிரவு கிரிவலம் மேற்கொள்ளலாம் என்று அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று அதிகாலை அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு ஆகம விதிப்படி அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காலை முதலே பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டனர். குறிப்பாக இரவு நேரத்தில் கிரிவலம் மேற்கொள்ள வேண்டும் என்பதால் நேற்று லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்து ராஜகோபுரம் எதிரே கற்பூரம் ஏற்றி 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு திருக்கோவில் வளாகத்தில் திருவிளக்கு பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆனி மாதம் பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு நேற்று அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு கைலாய திருக்காட்சி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அம்மன் காட்சியளித்தார். மேலும் உற்சவர் அம்மனுக்கு பலவித மலர்களை கொண்டு ஆதி அங்காளம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு உட்பிரகாரத்தில் பக்தர்கள் தரிசனம் செய்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து இரவு 7 மணி அளவில் உற்சவர் அம்மனுக்கு பம்பை மேளதாளம் முழங்க திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 108 பெண்கள் நீண்ட வரிசையில் அமர்ந்து விளக்கு பூஜையில் ஈடுபட்டு மனமுருகி பிரார்த்தனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
தூத்துக்குடி மேல சண்முகபுரம் வல்லார் 3ஆம் தெரு தொடர்ச்சி பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கொடை விழா கடந்த 23ஆம் தேதி கால்நாட்டு விழாவுடன் துவங்கியது. கோவில் திருவிழா 9 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் தினமும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரமும் சிறப்பு பூஜைகளும் தீபாராதனைகளும் நடைபெற்று வருகிறது. தினமும் பூஜைகளில் எல்லோரும் எல்லா வளங்களோடும் வாழ வேண்டும், குழந்தைகள் படிப்பு, ஆரோக்கியம், நோய் நொடி இல்லாமல் ஆயுளுடன் வாழ பூஜை செய்து வருகின்றனர். தினமும் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டு வருகிறது. விழாவில் பக்தர்களை மகிழ்விக்கும் வகையில் ஆன்மீக சொற்பொழிவு, வில்லிசை மற்றும் கும்மிப்பாட்டு, இசை கச்சேரி, பட்டிமன்றம், அம்மன் வீதி உலா வரும் சப்பர பவனி நடைபெறுகிறது. இதை முன்னிட்டு நேற்றிரவு 8 மணி அளவில் இன்ஸ்டா பிரபலமான தென்காசி சத்யா செல்வின் வில்லிசை குழுவினர் கச்சேரி நடைபெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சியை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார். முன்னதாக சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களோடு அமர்ந்து வில்லிசை கச்சேரி நிகழ்ச்சியை கண்டு ரசித்தார். ஏராளமான பக்தர்களும் கலந்து கொண்டனர். பின்னர் வில்லிசை கச்சேரியில் பக்தர்கள் பரவசமடைந்து ஸ்ரீ முத்துமாரியம்மனின் அருள் பெற்றனர். தொடர்ந்து அம்மன் கும்மிப்பாட்டில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டு ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். விழா ஏற்பாடுகளையும் கோவில் தலைவர் மற்றும் தர்மகத்தா கோட்டுராஜா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை இளைஞர் அணி மற்றும் மகளிர் அணியினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள், கொடைவிழா ஆலோசகர்கள், கொடைவிழா குழுவினர், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் வெண்ணியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு சிறிய தேரில் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்த வெண்ணியம்மனுக்கு கும்ப தீபம், அடுக்கு தீபம், பஞ்சமுக தீபாராதனை, சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் ஆகியவை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தேரடி வீதியில் உள்ள பெத்தாண்டவர் ஆலயத்தில் உள்ள மகா பிரத்யங்கரா தேவி அம்மனுக்கு ஆனி மாத பௌர்ணமியினை முன்னிட்டு சிறப்பு வரமிளகாய் யாகம் நடைபெற்றது. விழாவின் நிகழ்வாக ஆலயத்தில் கலசங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு வரமிளகாய் யாகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாக வேள்வியுடன் பல வகை சமைத்துக்கள் மற்றும் திரவியங்கள் யாக வேள்வியில் இட்டு மகா பூர்ணாகதி சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவர் மகா பிரத்யங்கரா தேவி அம்மனுக்கு பால், தயிர், திருமஞ்சனம், அரிசி மாவு, மஞ்சள், குங்குமம், சந்தனம், பன்னீர் மற்றும் கலச தீர்த்தம் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பஞ்ச அரத்தி மற்றும் உதிரி பூக்களினால் நாமாவளிகள் கூறி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தீர்த்தம் தெளிக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் முத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் தனியே உள்ள ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயருக்கு ஆனி மாத மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயருக்கு நேற்றிரவு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல வகை வாசனை மலர்கள் கொண்டு அர்ச்சனையும் பஞ்சதீப மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. அப்போது பக்தர்கள் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயரை வணங்கி சென்றனர். ஓசூர் அருகே உள்ள மோரணப்பள்ளி கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராகு, ஸ்ரீ கேது, அதர்வன ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மூலவர் பிரத்யங்கரா தேவி அம்மன், மகா கால பைரவர் மற்றும் ஸ்ரீ ராகு, ஸ்ரீ கேது ஆகிய தெய்வங்கள் தனித்தனி சன்னதிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். இங்கு ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் பக்தர்களின் கந்திருஷ்டி நீங்கவும், செய்வினை, பில்லி சூனியம் மற்றும் துஷ்ட சக்திகள் அண்டாமல் இருக்கவும் மிளகாய் வத்தல் கொண்டு மகா யாகம் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் ஆனி மாத பௌர்ணமி தினமான நேற்று மூலவர் அம்மனுக்கு பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு விசேஷ அலங்காரங்கள் செய்யப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீ ராகு, ஸ்ரீ கேது மற்றும் ஸ்ரீ மகா கால பைரவர் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வெள்ளி கவசம் அணிவித்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வாக இரவு நேரத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் மிளகாய் வத்தல் கொண்டு நள்ளிரவு மகா யாகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மூட்டை மூட்டையாக மிளகாய் வத்தல்கள் யாக குண்டத்தில் கொட்டப்பட்ட போதிலும் நெடியற்ற முறையில் இந்த யாகம் நடைபெற்றது.
பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. இந்த விசேஷ பூஜையில் ஓசூர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகள் மட்டுமன்றி அண்டை மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திராவில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தனர். பூஜையின் நிறைவாக அம்மனுக்கு மங்கள ஆரத்தி காட்டப்பட்டு கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை அடுத்த ஏத்திலோடு அருகே தாத்தாரையம்பட்டி நடுப்பட்டி கிராமத்தில் நூற்றாண்டு பழமையான அருள்மிகு காளியம்மன் பட்டாளம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவில் நேற்று முன்தினம் பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர், தாரத்தப்பட்டை, வான வேடிக்கைகள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பிரம்மாண்ட யாகசாலையில் வைத்து கணபதி பூஜை, லட்சுமி ஹோமம், கோ பூஜை, நவகிரக பூஜை உள்ளிட்ட 6 கால யாக வேள்வி, தீபாராதனை பூஜைகள் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று கடம் புறப்பாடு நிகழ்ச்சியில் ஸ்ரீனிவாச நரசிம்ம சர்மா சுவாமிகள் தலைமையிலான சிவாச்சாரியார்கள், சுரேஷ் பவுன் தலைமையிலான குருக்கள் வேத மந்திரங்கள் முழங்க ராஜகோபுர கலசத்திற்கு புனித நீர் தெளித்து கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து பரிவார தெய்வங்களான மகாசக்தி செல்வ விநாயகர், கதிர்வாடன், பெருமாள், சீலைக்காரி அம்மன் கோவில்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது. இதனையடுத்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்நிகழ்வின் போது கருட பகவான் வட்டமிட்டதை கண்ட பொதுமக்கள் ஓம் சக்தி பராசக்தி என்று விண்ணை முட்டும் கோஷங்களை எழுப்பி அம்மனை வழிபட்டனர். இந்த விழாவிற்கு பள்ளப்பட்டி, நிலக்கோட்டை, சோழவந்தான், பத்தலகுண்டு, சின்னாளப்பட்டி, வாடிப்பட்டி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை கிராம முக்கியஸ்தர்கள், விழா கமிட்டியினர் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ரெட்டனை கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னிவசந்த பெருவிழா கடந்த 26/6/2026 அன்று வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. மேலும் 4ஆம் நாள் நிகழ்வாக சந்தன மடமும் விடுமன் பிறப்பினை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீ பஞ்ச பாண்டவர்கள் மற்றும் திரௌபதி அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் இரவு கிராம வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இன்றைய நிகழ்ச்சிக்கான உபயதாரர் சந்திர திருவகைரா. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காந்தமலை மீது பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள அருணகிரிநாதருக்கு ஆனிமூல நட்சத்திர தினமான இன்று அவருடைய அருணகிரிநாதர் ஜெயந்தியை முன்னிட்டு காலை தனியாக உள்ள அருணகிரிநாதர் மற்றும் வீரபாகு ஆகிய தெய்வங்களுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம் என பலவித வாசனை திரவியம் கொண்டு அபிஷேகமும் சிறப்பு அலங்காரம், ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது மூலவர் முருகனுக்கு பாலாபிஷேகமும் மகாதீபமும் காண்பிக்கப்பட்டது. வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து பெருமாள் கோவில்களிலும் இன்று முப்பழகு உற்சவம் என்று அழைக்கக்கூடிய முக்கணி பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிலையில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள அருள்மிகு கூடலழகர் திருக்கோவிலில் இந்த மாதம் 24ஆம் தேதி தொடங்கி வருடத்தில் 5 நாட்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஆனி மாத சைன ஏகாதசி உற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வருடத்தில் 5 நாட்கள் மட்டுமே நடைபெறக்கூடிய இந்த விழாவில் 5ஆம் நாளான இன்று ஆனி பௌர்ணமியை முன்னிட்டு வியூக சுந்தரராஜ பெருமாள் ஆதிசேஷன் மீது அமர்ந்த நிலையில் நீலாதேவி தாயாரோடு அமர்ந்த கோலத்தில் பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். குறிப்பாக இன்றைய தினம் ஆனி பௌர்ணமியை முன்னிட்டு பெருமாளுக்கு மா, பலா, வாழை ஆகிய முக்கணிகள் படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பெருமாளுக்கு உகந்த துளசி மாலைகள் அணிவிக்கப்பட்டு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு பக்தர்களுக்கு பழங்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டன. இந்த சிறப்பு பூஜையின் போது வந்திருந்த பெண் பக்தர்கள் கண்ணன் பாடல் பாடி அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நீலாதேவியோடு சேஷ வாகனத்தில் அமர்ந்த நிலையில் காட்சியளித்த பெருமாளை சேவித்தனர்.
நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் நடந்தை கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பெரிய கண்டிகை அம்மன் ஆனி மாத செவ்வாய்க்கிழமையுடன் கூடிய மண்டல அபிஷேகத்தினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது. விழாவின் நிகழ்வாக மூலவர் பெரிய காண்டி அம்மன் மற்றும் உற்சவர் அம்மனுக்கு பல வகை வாசனை திரவியங்களான பஞ்சாமிர்தம், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள், குங்குமம், கரும்புச்சாறு, அரிசி மாவு, சந்தனம், பன்னீர் மற்றும் கலச அபிஷேகங்கள் செய்து மூலவர் பெரிய காண்டி அம்மனுக்கு சந்தன காப்புடன் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மகாமுனி மற்றும் மாசி பெரியண்ணன் சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தீர்த்தம் தெளிக்கப்பட்டு அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது.